சவாமின்னு சொல்கிற வில்லேஜுக்கு போயிட்டுருக்கேன். யூ கோயிங் சவாமே வில்லேஜ்? Yes. ஓகே. ஸோ அங்கே லிஃப்ட் வந்துட்டு போயிட்டாங்க, 700 கீழே போயிட்டாங்க. ஸோ இங்கேருந்து 4 கிலோமீட்டர்ஸ் இதான் போர்டு இருக்குது. காப்பாமசு இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஃபுல்லாக ஸ்டீப்பான ஏற்றம். ஸோ ஏதாச்சும் வண்டி வந்தால் லிஃப்ட் கேட்கணும், இல்லைன்னா நடந்து தான் போக வேண்டி வரும். ஸோ ஃபைனலாக வந்துட்டேன். வரும்போது அடுத்த ஒரு வண்டியில் லிஃப்ட் கிடச்சிச்சு. ஸோ அந்த வண்டியில் ஏறி வந்துட்டேன். பட் நான் கூகுளில் பார்த்தது ஒன்று, இங்கே இருக்கிறது ஒன்று. இது ஃபுல்லாகவே க்ரீனரியாக தான் கூகுளில் இருந்துச்சு. பட் இப்போ ஃபுல்லாகவே கரிஞ்சு போயிடுச்சு. எல்லாமே நிறைய ஃப்ளவர்ஸும் இருந்துச்சு கூகுளில் பார்க்கும்போது. கூகுள் ஃபோட்டோஸில் ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸும் ஃபுல் எல்லா இடமும் க்ரீனாக இருந்துச்சு. பட் இப்போ எதுவுமே இல்லை. ஸோ டாப்பு போய் பார்த்துட்டு, டாப் அதுதான், அங்கே போய் பார்த்துட்டு என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணணும். ஃபைனலாக நான் மேலே வந்துட்டேன், மண்டங்கிற டாப்பில். ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம். அது ஏதோ ஹோட்டல் நினைக்கிறேன். ஹோட்டலும் அப்புறம் கேம்ப் ஸ்டேயும் இருக்குது. கேம்ப் இருக்குது, ஹோட்டல் நினைக்கிறேன். ஸோ இன்னி 31 டிசம்பர்னால நிறைய சின்ன பசங்க மவுண்டன்ஸ் பார்க்க வந்திருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. டைம் இப்போ 12 o'clock பக்கம் ஆகுது. ஸோ அந்த வழியாக தான் வந்தேன். அந்த வில்லேஜிலேருந்து தான் நடந்து லிஃப்ட்டு கிடச்சி ஃபுல்லாக வந்துட்டேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஃபுல்லாகவே க்ரீனரிஸ். பட் இங்கே வந்து பார்த்தா க்ரீனரி எதுவுமே இல்லை, ஃபுல்லாகவே கரிஞ்சு போயிடுச்சு வின்டர் சீசன்னால். ஸோ இனி நெக்ஸ்ட் ஏதாச்சும் மழை பெஞ்சால் மட்டும்தான் எல்லாம் க்ரீனரி ஆகும். நிறைய ஃப்ளவர்ஸும் பார்த்தேன், மீன்ஸ் கூகுளில் பார்த்தேன். பட் இங்கே வந்து பார்த்தா எல்லாம் கரிஞ்சிருக்கு. லெட்ஸ் see. ஸோ நான் இங்கே டாப்பில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக, க்ரீனரியாக அப்புறம் ஃப்ளவர்ஸ் ரெஃப்ளெக்ட் அடிக்குதே இங்கே காமிச்சாரு. இந்த மாதிரி இருக்கும் ஃப்ளவர்ஸ், க்ரீனரி, மவுண்டன் அண்ட் மிஸ்ட். ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும், இருக்க வேண்டியது. பட் இந்த சீசனில் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. வின்டர் சீசன்னால ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த பிளேஸில் கேம்பிங் பண்ணலாம் நைட்டு. ஸோ இன்றைக்கி வந்து 31. ஸோ நாளைக்கு நியூ இயர். ஸோ அதனால் இன்றைக்கி கேம்பிங் அதோடு கிடையாதுன்னு சொன்னாங்க. ஸோ இல்லைன்னா இன்றைக்கி இங்கே கேம்ப் பண்ணலாம் தான் பிளான் இருந்துச்சு. நிறைய டூரிஸ்ட் வராங்க 31 டிசம்பர்னால நிறைய டூரிஸ்ட் வராங்க. இது ஃபுல்லாகவே பேம்பூஸ். இப்போ வின்டர் டைம் அதனால தான் இப்படி இருக்குது, இல்லைன்னா இன்னும் க்ரீனாக இருக்கும், ரொம்ப நேச்சராக இருக்கும். பட் இந்த டைம் தான் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இனி கீழே ஒரு வில்லேஜ் பார்த்தேன், அந்த வில்லேஜ் போய் கேம்ப் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இங்கே ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தேன், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதே மாதிரி ட்ரக்கில் தான் இதே மாதிரி குரூப்பான பீப்புள் பிக்னிக் வராங்க. ஸோ இது பிக்னிக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்பாட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறது, பிக்னிக் பண்ணுறதுக்குன்னே இருக்கிற ஸ்பாட்டில் இதுவும் ஒன்று தான். ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க. கீழே அந்த
வாட்ச் டவரில் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கும் கீழே கொஞ்சம் இடம் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இங்கேயும் பிக்னிக் பண்ணலாம், இருந்து சாப்பிட்றது, சமைக்கிறது, சாப்பிட்றது எல்லாம் பண்ணலாம். அப்புறம் இங்கே கிச்சனே இருக்குது. ஒரு பெரிய வீடு மாதிரி கிச்சன் இருக்குது. அது 2க்கு எடுத்து குக் பண்ணலாம். ஸோ அங்கே கொஞ்சம் பேர் குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பிடிச்சிட்டு அவங்க கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன் ஈவினிங். ஸோ கொஞ்சம் க்ரீனரியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அருமையாக இருந்திருக்கும். பிரச்சனை இல்லை, இனி ஒரு டைம் சான்ஸ் கிடச்சா வர வேண்டியது தான். இந்த மாதிரி தான் பிக்னிக் போவாங்க. பாய் ஸோ எங்களோட பிக்னிக் இந்த மாதிரி தான். சின்ன சின்ன இடத்துல போயிருந்து ஒரு கிராமமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடி சேர்ந்து ஒரு இடத்துல இருந்துட்டு சாப்பிட்றது தான். சாப்பிட்றது இல்லை, சமைச்சு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்ம ஏதாச்சும் சின்ன வாட்டர் ஃபால் இல்லைன்னா ஏதாச்சும் லேக் அந்த மாதிரி பக்கமாக போயிருந்து இவங்களா ஓனாக குக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுதான் இவங்களோட பிக்னிக். மேக்ஸிமம் நார்த் ஈஸ்ட் பீப்புள்ஸ் இப்படி தான் பண்ணுவாங்க பிக்னிக் எல்லாமே. ஸோ டைம் இப்போ அரௌண்ட் 2:30, 3 o'clock ஆகுது. ஸோ நான் போயிட்டு வந்துட்டேன், காப்பாமுசுன்னு சொல்கிற மவுண்டனுக்கு போயிட்டு வந்துட்டேன். இப்போது இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இந்த வில்லேஜோட கவுன்சிலர்கிட்ட பேசி ரூம் ஏதாச்சும் ஸ்டே பண்ணுறதுக்கு கிடைக்குமான்னு கேட்கணும், இல்லைன்னா கேம்ப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஸ்பேஸ் கிடைக்குமான்னு கேட்கணும். ஸோ அதுக்கு தான் கவுன்சிலர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். ஸோ அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ரைஸ் ஏதோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க, அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. ஸோ எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க, ரூம் ஏதோ தாரேன்னு சொன்னாங்க, பார்ப்போம். ரூம் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சாலும் போதும், டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். ரொம்ப லாங்காக இருக்கே. अच्छा, इसमें Don't be afraid of that. हाँ ओके Water. ओके 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 ठीक है ठीक है Huh? ठीक है. अच्छा. Something very good, huh? ஓ பெரிய ரூமே கொடுக்குறாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து. அச்சா ஓகே, இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். ஃபைனலாக சன்செட் ஆக தொடங்கிடுச்சு. ஸோ ஒன்று ரெடி ஆகிட்டேன், குளிச்சுட்டேன், ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி காய போட்டுட்டேன். காயுமான்னு தெரியல, நாளைக்கு மார்னிங்குள்ளாடி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒன்று ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு உடம்பு, அப்புறம் ட்ரெஸ்ஸு எல்லாமே ரொம்ப டஸ்ட்டாக இருந்ததுனால குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே ஷாப்பிங் ஏதாச்சும் கடை இருக்கான்னு பார்க்க போகிறேன். நான் வரும்போது 2-3 கடையை பார்த்தேன். அங்கே போய் ஏதாச்சும் நைட்டுக்கு ஏதாச்சும் வாங்கணும் சமைக்கிறதுக்கு. ஸோ இதுக்காக இந்த ஆள் சரி இவர் வந்து இவர் வந்து இந்த ரூம் செட் பண்ணி தந்தார். அப்புறம் கோல்டாக இருக்கிறதுனால மரம் வெட்டுறாரு உள்ளாடி கேம்ப் ஃபயர் போடுறதுக்கு. கேம்ப் ஃபயரில் உள்ளாடி இது இருக்குது. ஸோ உள்ளாடி குக் பண்ணுறதுக்கு அந்த ஐட்டம் இருக்குது. அப்புறம் சின்ன ஒரு இதுவும் இருக்குது, காமிச்சு தரேன். ஆமாம், குக் பண்ணுறதுக்கான உடன் ஸ்டவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குளிர இருக்கிறதால இது வச்சுட்டு காய போட்டுட்டேன். ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வெளியே போட்டிருந்தேன். ஸோ வெளியே கோல்ட் ஆகிடுச்சு, இருட்டு தொடங்கிடுச்சு. ஸோ அதனால் உள்ளாடி கொண்டு வந்து போட்டுட்டேன். ட்ரெஸ்லேருந்து வாட்டரெல்லாம் வேப்பராகி போகுது. ஸோ குளிர் காய பிடிச்சிச்சு. ஸோ ஒருத்தர் தான் வந்து ஹெல்ப் பண்ணார், ரூம் செட் பண்ணி தந்ததும். அப்புறம் இந்த விறகெல்லாம் கட் பண்ணது அவர் தான். ஸோ இங்கே தான் ஃபுட் ரெடி ஆக்கிட்டேன். சோயா வித் ரைஸ் வித் சிக்கன் மசாலா, அப்புறம் டூனா ஃபிஷ். லெட்ஸ் கோ. ஹெவி மீல் ஆயிடுச்சு.